மோடி ஆட்சியை பற்றி கவனத்துக்கு கொண்டு வருவதுதான். இங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்க நடக்கிறது என்பதுதான். ஏன்னா நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்கோம்னா, மோடி ஆட்சி தொடரலாமான்னு கேள்விதான் கேட்டிருக்கோம். பதில் என்னவென்றால், மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்க நாம் வலியுறுத்துகிறோம். இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்படுறதுன்னா, இங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுக்கு தளபதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை இங்க வீழ்த்தப்படணும். வீழ்த்தப்படுவது மட்டுமல்ல, என் கருத்து அவருக்கு டெபாசிட் வாங்காத அளவுக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கான காரணங்களை நம்ம சொல்றோம். ஏன் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு. மோடிக்கு சமீப காலமா அவருக்கு தமிழ்நாட்டின் பேர்ல அதிகமாக காதல் வந்திருக்கு. நீங்க ஏன்னா அதுவும் தேர்தல் வர வர இப்போ வாரத்துக்கு 2 முறை வர்றாரு. இப்ப கூட இன்னைக்கு 23 18ஆம் தேதி வந்த 18ஆம் தேதி ரோட் ஷோ பண்ணாங்க. இங்க இருந்துட்டு அடுத்து சேலம் போனாரு. அங்க போய் பேசுறது அடுத்து சொல்ல போறோம். சேலத்துல ஒரு பேசுனதை இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக சொல்றோம். அதற்காகவே அவரை தோற்கடிக்கணும்னு சொல்றோம். சேலத்தில் அவர் பேசிய பேச்சுக்காகவே நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவர் பேசின பேச்சுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம கேள்வி என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு 2 முறை வரலாம், இன்னும் கூட வரட்டும். நாம கேட்கறது, தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பர்ல வரலாறு காணாத அளவில் வெள்ள பாதிப்பு 8 மாவட்டங்களில் ஏற்பட்டது. அதிலே மிக அதிகமாக நான் வசிக்கும் சென்னையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் மனித உயிர் இழப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் அதில் உண்டாச்சு. அப்ப வரலையே மோடி அவர். அமைப்புகளையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதே எதிர்கட்சிகள்ல அவங்களோட ஐக்கியமாய் இணங்கி போயிட்டா அவங்க பேர்ல இடி விசாரணை ரத்தாயிடும். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடி இடி குற்றச்சாட்டு, 2700 கோடின்றார். ஆனா இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க இதுல. எனவே இந்த மாதிரியான மோடி அரசை வீழ்த்தணுமா வேணாமான்றதை உங்கள் முடிவுக்கு விடுறோம். நாங்க வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறோம். அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிச்சயமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியிலும் 40க்கு 40 மதிப்பெண் நம்ம எடுக்கணும் அப்படின்றதும், குறிப்பாக பிஜேபி டெபாசிட் எடுக்க வேண்டும் என்பதும். நான் இறுதியா ஒன்று சொல்றேங்க, தமிழ்நாடு என்றால் ஒன்று திமுக, இல்லை என்றால் அதிமுக. இவங்க 2 பேர் தான் உறுதிப்படுத்தணுங்க. எந்த அகில இந்திய கட்சிக்கும் சொல்றேன், எந்த அகில இந்திய கட்சிக்கும் இங்க இடம் இல்லை என்பதை நாம சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஊரிலும் நான் எதிர்காலம் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களிலும் வருங்காலத்தில் அந்தந்த லோக்கல் கட்சி தமிழ்நாடு மாதிரியே 1967 ஒரு அகில இந்திய கட்சி ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சியால வர முடியல. இந்த நிலை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. அதுக்காகவே நாம் தமிழ்நாட்டு மக்களை பாராட்ட வேண்டும். நான் சர்டிபிகேட் கொடுக்கல. திமுக அதிமுக அவங்க கிட்ட நிறைய குறை இருக்கலாம். ஆனால் அகில இந்திய கட்சிகளை ஒப்பிடும் போது இவர்கள் உதாரணத்துக்கு ஒண்ணுங்க, நாமக்கல்லில் இந்த வேட்பாளரை மாத்தணும்னு மாத்த முடிஞ்சது. எனவே நான் சொல்றேன், நீங்கள் நிச்சயமாக மோடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்றதும், கோயம்புத்தூர்ல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தோற்கடிப்பது மட்டும் இல்லாமல் டெபாசிட் இழக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும்.